வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருப்போம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கடக ராசிக்கு 2025-26 சனி பயிற்சி, ராகு பயிற்சி, குரு பயிற்சி இது எல்லாமே சேர்ந்து பார்க்கும் பொழுது எத்தகைய ஒரு ஆண்டுகளாக பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டுகளாக காலகட்டமாக கடகராசிக்கு இருக்க போகிறது. குறிப்பாக 2025 மார்ச் ஏப்ரல் முதல் அடுத்த ஒரு 2 வருடங்கள் எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம டீட்டெயில்டா சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல் அந்த அறிவியல் சாஸ்திரம் என்ன சொல்லுது, கிரகத்தின் நிலைகள் எப்படி இருக்குது, அந்தந்த ராசிக்கு எப்படி கொடுக்க போகிறது அப்படிங்கிற கோச்சார அடிப்படையில பொது பலனாக நம்ம கடகராசிக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடித்த வீடியோஸ் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா கடகராசிக்கு இந்த 2 வருட காலகட்டங்கள் குறிப்பாக ஒரு 24 மாதம் 30 மாதங்கள் நடக்கக்கூடிய அந்த 25-26 எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது சனி பயிற்சி 2025 மார்ச் ஏப்ரல்ல நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இதுவரைக்கும் அஷ்டமத்துல இருந்து கடகராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் பல பிரச்சனைகளும் சில மன உளைச்சல்களும் அவங்களுடைய வயசுக்கு பொறுத்து அந்தந்த வயது நபருக்கு அந்தந்த பிரச்சனையை கொடுத்து சனி பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம சனி தாக்கத்தை கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு அது நீங்கி 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மீன ராசிக்கு இடம்பெயர்வது ஒரு அற்புதமான பயிற்சி. அது ஒரு பெரிய ரிலீஃப் தான் நம்ம சொல்லணும். அதே சமயத்துல ராகு 9ஆம் இடத்தில் இருந்த ராகு 3ஆம் இடத்தில் இருந்த கேது மாறப்போகிறார், இடம்பெயர போகிறார். கிட்டத்தட்ட அதே காலகட்டத்துல தான் சனி பயிற்சி ஆகக்கூடிய ஒரு அடுத்த ஒரு 15 இருந்து ஒரு 30 நாட்களுக்குள்ள ஆகக்கூடிய அமைப்பு மார்ச் ஏப்ரல் 2025 பார்க்கலாம். அந்த அமைப்பு பாத்தீங்கன்னா ராகு 8ஆம் இடத்துக்கு வருகிறார், கேது 2ஆம் இடத்துக்கு போகிறார். அதை நம்ம பார்க்கணும். அதே சமயத்துல மற்றொரு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு எப்படி இருக்காருன்னா இதுவரை 11ஆம் இடத்துல இருந்த குரு 12ஆம் இடம் விரயத்துக்கு போகிறார். அதுவும் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் அதோட கடகராசிக்கு 4ஆம் இடம் 8ஆம் இடத்தை பார்க்கிறார், ராகுவை பார்க்கிறார். சோ இது எல்லாமே ஆண்டு கிரகத்தின் பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாக கடகராசிக்காரர்களுக்கு குறிப்பா அஷ்டம சனியில 2023 இருந்து அவதிப்பட்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மேன்மையான பலன்களும் ஒரு அவங்களுடைய தகுதிக்கும் முயற்சிக்கு தகுந்த ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஒரு 2.5 வருஷம் காலகட்டத்தை அடைத்து 2.5 வருடங்கள் கழித்து நீங்க பார்க்க போறீங்க. 2023-24 நீங்க பட்ட கஷ்டங்களும் உங்களுடைய முயற்சி அப்படியே ஆப்போசிட்டா ரிசல்ட் கொடுத்ததும் தேவையில்லாத மன உளைச்சல் ஆனதும் தப்பா மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிக்கிட்டதும் நீங்க பேசின விஷயமும் நீங்க செய்தல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக செயல்பட்டது எல்லாமே நீங்க பார்த்துட்டு வந்தீங்க. அது எந்த துறையினராக இருந்தாலும் சரி உங்களுடைய ஒரு சாதகமற்ற கர்மாவை கழித்துட்டீங்கன்னு தான் நீங்க எடுத்துக்கணும். ஏன்னா அஷ்டம சனியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டைம் கழிக்கிறோம். நீ ஏதோ ஒரு டைம்ல பாவங்கள் செய்திருப்போம் பல ஜென்மத்துல, அதை கழிக்கக்கூடிய ஒரு டைம் தான் அஷ்டம சனி. குறிப்பா 8ஆம் இடத்துல சனி வரும் பொழுது இடம் அதாவது உங்களுடைய உடல் நலம் பிரச்சனையும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திடீர்னு சில விஷயத்துல போய் லாக் ஆகிக்கிறது, கடன் படுதல், மாணவர்களா இருந்ததுன்னா ஒரு தவறான ஒரு சேர்க்கையில போய் கொஞ்சம் கஷ்டப்படுறது, போக்கஸ் இல்லாம இருக்கிறது, படிக்கிறதுல நம்ம தடைகள் வருவது, அடிபடுதல், கால் அடிபடுதல், பொதுவா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நண்பர்கள் சூழல் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்றது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடியதுதான் அஷ்டம சனி. அது நீங்கிறது ஒரு அருமையான ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். அதே சமயத்துல 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்துல வந்தாலும் குருவின் பார்வை பெறுகிறார். ஸோ நல்லா பாத்தீங்கன்னா வெளிநாடு போகணும், வெளிநாட்டுக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்க, போக முடியாம இருக்கிறவங்க, விசாக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலுக்காக சில முயற்சிகள் எடுத்து கை கூடாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல பிராப்தமான ஒரு வேகமாக சில விஷயங்கள் செய்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு உண்டு. அதே சமயத்துல கேது 2ஆம் இடத்துக்கு வருவது பாத்தீங்கன்னா சில பண விஷயத்துல திடீர் சில திருப்பங்கள் சில செட்பேக்ஸ் வந்தாலும் அஷ்டம சனியிலிருந்து நீங்களே ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதே சமயத்துல 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பாத்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல், சில விஷயங்கள் விற்கவே முடியாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் வித்து சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு முதலீடு செய்வது, கடனால சில பிரச்சனையை குறைச்சிக்கிறது, சில பிரச்சனைகளை தவிர்க்கிறது, அடுத்தவங்க மணி குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் பெட்டரான ஒரு அம்சங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அடுத்து வரக்கூடிய 25ல வருது. ஸோ இதனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணப்போக்குவரத்து அதிகமாக போகுது. இது வரைக்கும் ஒரு டோட்டலாவே நம்ம ஸ்டக் ஆகிருக்கோம், எந்த ஒரு இன்கமும் பெருசா இல்லை, செலவுகள் அதிகமா
அதிகமா இருக்கு, ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கோங்கிறவங்களுக்கு ஒரு கதவு திறந்த மாதிரி ஏதோ ஒரு நிவர்த்தி வரும். அது மூலமாக அது எப்படின்னா ஒரு சொத்து வித்து நிவர்த்தி வரலாம், ஒரு ஒரு கடன் டாப் அப் வாங்கி பண்ணலாம், அல்லது ஒரு வரவேண்டிய பணம் வந்து உங்களுக்கு சில நிவர்த்தியும் சில சொல்யூஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இந்த 2025 மார்ச் ஏப்ரல் இருந்து அடுத்த 26 27ல ஓரளவுக்கு ஸ்டக்கா இருந்தவங்கலாம் ஒரு ஃப்ளோயிங்க்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல போய் அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அவங்களோட உடல் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தது சரியான ஒரு அப்ரோச்சில் போகாத ட்ரீட்மெண்ட்லாம் ஓரளவுக்கு கரெக்டான ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் பெற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு உடம்பு கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அடாப்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து ரெஸ்பான்ஸ் பெட்டரா இருந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு படிப்படியாக கிடைக்குது. இதனால ஒரு அருமையான ஒரு ஒரு டைம் தான் எடுத்துக்கணும். அதனால கடைசி பகுதி ஆஃப் கடகராசி ஜென்ம அஷ்டம சனிக்கு இப்போ வந்துட்டோம். இன்னொரு 4-5 மாசத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்கள் போவாங்க. கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பேச்சு மூலமா பண்ணக்கூடியவங்க, லாயர்ஸ், இது மாதிரி கன்சல்டிங் பண்றவங்க, சொல்லிக் கொடுப்பவர்கள், அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் எதிர்பார்க்கலாம். அதே சமயத்துல 8ஆம் இடத்துல குரு பார்த்த ராகு இருப்பது பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி பெரிய பலன் வராம ஸ்டக் ஆகி கிடக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் வெளியில ரிலீஸ் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நினைச்ச அளவுக்கு ப்ராஃபிட் வரும். கூட்டு முயற்சி பண்றவங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். பல நாட்களாக ஒரு சொத்து பிரிக்க முடியாம ஒரு அவதியில இருந்து ஒரு மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஓரளவுக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ ஒரு அருமையான ஒரு ஆண்டு கிரக பயிற்சிகளாக சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி சேர்ந்த மாதிரி வந்து 2020 மார்ச் ஏப்ரல்ல வருவது வந்து கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராப்தங்களும் ஒரு பிளசன்ட் சர்ப்ரைசஸ் நிறைந்த ஒரு நிகழ்ச்சிகளாக எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இது வந்து ஒரு பொதுவான பலனே தான். இது வந்து உங்களோட ஜென்ம ஜாதகத்துல எத்தகைய தசாபுத்திகள் இப்போ போயிட்டு இருக்கு, அதுல வந்து இந்த கோச்சார அமைப்பு வந்து எப்படி தாக்கத்தை கொடுக்க போறார். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குரு திசை நடந்துட்டு இருந்தா குரு 12ஆம் இடத்துக்கு வர்றது எது மாதிரி கொடுப்பார், அல்லது சனி திசை நடந்துட்டு இருந்தா சனி வந்து 9ஆம் இடத்துக்கு போவது எந்த மாதிரி தாக்கத்தை கொடுப்பார், ராகு கேது திசைகள் நடக்குதா அவங்க 8க்கும் ஒரு 2க்கும் வர்றது எப்படி கொடுப்பாருங்கிறதெல்லாம் தகுந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஒரு துல்லியமான பலன்கள் எடுக்கலாம். இது வந்து பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.